அருந்ததியர்கள் உள்ஒதுக்கீடு நீங்களும் கலைஞரை சேர்ந்து தான் கொடுத்தீங்க, அது செல்லும் அப்படின்னு சொல்லி நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்லுங்க? நாங்க செல்லும்ன்ற எது செல்லுமோ அதை தான் நாங்கள் தீர்மானம் போட்டு அவரை நடவடிக்கைப்படுத்துகிறோம். மேட்டூர் அணையிலிருந்து அதுக்கு என்ன பண்றது? மேட்டூர் அணையிலிருந்து இப்ப தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா கடைமடைக்கு போகக்கூடிய கால்வாய்கள் சரி, நீர்வளத்துறை சரி பண்ணல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு விவசாயிகள் கிட்ட. அதுக்கு என்ன நடவடிக்கை? எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடை காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நின்றுவிடும் என்று எல்லா இடங்களிலும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவையும் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்து சரியாக செய்திருக்காங்க. 10 சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக சும்மா இங்கே எங்கள் ஊருக்கு வரலாம், எங்கள் ஊருக்கு வரலாம், அவங்க ஊருக்கு வரலாம், யாரும் ஒரு சின்ன ஊராக இருக்கும், அதுக்கு வராமல் இருக்கும். சார், வயநாடு விவகாரத்தில் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, முன்கூட்டியே நாங்கள் கேரள அரசுக்கு சொல்லியிருந்தோம் இது போல பாதிப்பு வருதுன்னு. ஆனால் பினராயி விஜயன் அதை கண்டுகொள்ளலைன்னு மத்திய அரசு இப்போ அவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க. இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது தமிழகத்தையும் அவங்க வஞ்சித்தாங்க. இதில் அவர் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நாங்கள் சொல்லிட்டோம், என்ன சொன்னாங்கன்னு சொல்ல அவர் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்னார். அவங்க என்ன சொன்னாங்கன்றத பினராயி விஜயன் படிக்கிறார். சும்மா மீகராக தான் இருக்கும், வராது, வந்தால் கூட மீகர ஸ்மாலாக இருக்குன்றார். இது மாதிரி பிரளயம் ஏற்படுறதில்லை. அதனால பொதுவாக சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர எந்த அளவுக்கு சொன்னோம் என்றதை அவர் சொல்றதை படித்து காட்டியிருக்கார். ஆக விஜயன் சொல்றதுதான், பினராயி விஜயன் அவர்கள் சொல்வதுதான் உண்மை. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில தமிழ் புதல்வர் திட்டத்தை அப்படியே அமல்படுத்திருக்காங்க இன்னைக்கு. அதாவது அரசு பள்ளியில படிக்கிற 6வது வகுப்பு மாணவர்லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 1000 ரூபாய் திட்டம். அதை எப்படி பாக்குறீங்க சார்? பக்கத்து மாநிலத்தில் அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்து பாராட்டுறோம்.